வாசல் தெரிந்தே மங்களாக புகழுடல் வாழ்வோம் மாற்றி பெற்று என்றிடுவோமே துன்றிட மாட்டேன் துன்றிட மாட்டேன் கரையிலே மாட்டேன் புரியிட மாட்டேன் துன்றிட மாட்டேன் கரையிலே மாட்டேன் ஆனந்த புரி வலிக்கும் பாடல் பாட சத்தம் ஜொலிக்கும் ஆகாய எண்ணினான் அவசரம் பெருகும் அந்த வாக்கு பலிக்கும் ஆகாய எண்ணினான் அவசரம் பெருகும் அந்த வாக்கு பலிக்கும் அசித்திருவதே காணாரம் நெடுகையாகும் பாராடும் மலையாகும் சிலை வாழ்வு மலையும் சீர் வாழ்வு மலரும் சிலையோடு தெரிந்தும் ஆசிர் வாழ்வு மலரும் இறை வாழ்வு மலையும் சிலையோடு மகிமை தெரிந்தும் ஆனந்த புரி வலிக்கும் பாடல் பாட சத்தம் ஜொலிக்கும் ஆகாய எண்ணினால் அவசரம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய எண்ணினால் அவசரம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் யாக்கோபு நாடிடுவானோ யாக்கோவின் தேவன் துணையே அமெரிக்கை வாழ்வை அழைப்போம் ஆண்டவமாக சுகிப்போம் பதறாத வாழ்வு சிதறாத மரமும் பரிசாக தேவன் பதறாத வாழ்வு சிதறாத மனமும் பரிசாக தேவன் ஆனந்த புரி வலிக்கும் ஆடல் பாட சத்தம் ஜொலிக்கும் ஆகாய எண்ணினால் அவசரம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய எண்ணினால் அவசரம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் காயங்கள் யாரும் ஆரோக்கிய வாழ்வினில் மூடும் ஆட்சிய கேட்டு நன்னாத பொற்றிய நாடம் பணிந்தோ அநாதிதேவனை அடைக்கலம் காரி அநாதையானது இல்லை அநாதிதேவனை அடைக்கலம் காரி அநாதையாவது இல்லை ஆனந்த புரி வலிக்கும் பாடல் பாட சத்தம் ஜொலிக்கும் ஆகாய எண்ணினால் அவசரம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய எண்ணினால் அவசரம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் தேவன் தேவன் தானேனில் வேறில்லை பாக்கியம் நீரெந்த ஜனங்களில் வாழே வேறென்ன வாழ்வில் வேண்டும் பிள்ளைகளும் சபையும் பிதாவுண்டே நிலைக்கும் பரிசுத்த மாளிகைகளும் பிள்ளைகளும் சபையும் பிதாவுண்டே நிலைக்கும் பரிசுத்த மாளிகைகளும் ஆனந்த புரி வலிக்கும் பாடல் பாட சத்தம் ஜொலிக்கும் ஆகாய எண்ணினால் அவசரம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய எண்ணினால் அவசரம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் யாக்கோபு நடுங்கிடுவானோ யாக்கோவின் தேவன் துணையே
ஆதரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலிக்கும், அவனை பாட சொந்தம் துணிக்கும். ஆகாய விண்ணினால் அவசரம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினால் அவசரம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆறாத காரியங்களால் ஆரோக்கிய வாழ்வில் போது ஆற்றிய தேற்றும் நல்லாத போற்றிய காலம் வழிவோம். அநாதி தேவனை அடைக்கலம் பாதையில் ஒருபோது மனாதையாவதே இல்லை. ஆறாத காயங்களாலும் ஆரோக்கியம் வாழ்வில் நூலும் ஆற்றிய தேற்றும் நல்லாத போற்றிய காலம் பணிவோம். அநாதி தேவனை அடைக்கலம் பாரில் அநாதையாவதே இல்லை. அநாதி தேவனை அடைக்கலம் பாரில் அநாதையாவதே இல்லை. ஆனந்த துதி ஒலிக்கும், அவனை பாட சத்தம் துணிக்கும். ஆகாய விண்ணினால் அவசரம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினால் அவசரம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பார்ப்போற்றும் தேவன் நம் தேவன், பாரினில் வேறில்லை வாக்கியம். நீர் எந்த ஜனங்கள் என்றாரே, என்ன வாழ்வில் வேண்டும். பிள்ளைகளும் சபையும் பிதாவுண்டே நிலைக்கும், பரிசுத்த மாளிகை எழும்பும். பிள்ளைகளும் சபையும் பிதாவுண்டே நிலைக்கும், பரிசுத்த மாளிகை எழும்பும். ஆனந்த துதி ஒலிக்கும், ஆடல் பாடல் சத்தம் தொனிக்கும். ஆகாய எண்ணினாய் அவசரம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய எண்ணினாய் அவசரம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை என்னை அடுத்து என்னை பாதுகாப்பவர், என்னை சிறந்தவர். என்னை கொடுத்தாரவர், என்னை அடுத்து என்னை பாதுகாப்பவர், என்னை சிறந்தவர். நான் பணிமாறும் போது என் பாதை காட்டி, என்ன முடியாத போது என்னை சுற்றி நடத்தி. நான் பணிமாறும் என் பாதை காட்டி, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தி. என்னை கொடுத்தவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சொல்கிறேன். என்னை கொடுத்தவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சொல்கிறேன். என்னை நோக்கித்த போதும் கிருபையால் எனக்கு என்னை விட்டுக்கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சொல்கிறேன். என்னை உணர்த்தி நடத்தி உம்மை நோக்கடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தி. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தி உம்மை நோக்கடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தி. என்னை கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர்,
நடத்துகின்ற என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. என்னை கொடுக்காத என்னை நடத்துகின்ற என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் ஆகிய வருகிறேன். நான் இருப்பதற்குள்ளே நான் ஆசீர்வதிக்கிறேன். அளவில்லாத அன்பு வைத்திருக்கிற நம்முடைய தேவன் எப்பொழுதும் கூடவே இருக்கிறவர். எந்த நிலைமையும் யார் தள்ளினால், யார் வெறுத்தால், யார் ஒதுக்கினால் எந்த இடத்திலேயும் நம்மோடு விட இருந்து நம்மை நடத்துகிற நம்முடைய ஆண்டவர் ஒருவர் மாத்திரம். அவர் மாறாதவரா, அவர் மாறாதவரா, அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறார். மகிமையான தேவனுடைய முகத்தை நோக்கி அந்த மகிமையின் தேவனை நோக்கி பார்க்கலாம். நம்முடைய கண்கள் மூடப்படட்டும், நம்முடைய இருதயத்தின் கண்கள் திறக்கப்படட்டும். அந்த மகிமையின் தேவனையே நோக்கி பார்க்கலாம். எங்கே 2 அல்லது 3 பேர்கள் என் நாமத்தினாலே குடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அவர் நம் நடுவிலே இருக்கிறார். அவரையே இந்த காலை வேளையில நோக்கி பார்ப்போம். காலைதோறும் என் கிருபை புதிதாய் இருக்கிறது என்று சொன்ன ஆண்டவர்கள் சமூகத்தில் அல்லேலூயா. ஓ ஜீசஸ் அல்லேலூயா. மகிமையானவரே, ஓ ஹalleluya. உம்மை துதிக்கிறோம்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் சுபா. நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே. நீர் எத்தனை நல்லவர் ராஜா, எங்கள் மேல் அளவில்லாத அன்பு கொண்டவர் ராஜா, எங்கள் மேல் அளவில்லாத அன்பு வைத்திருக்கிறவர் சுவாமி. எல்லா நிலைமைகளிலும் எங்களை தாங்குகிறோம், எல்லா நிலைமைகளிலும் ஆண்டவரே ஓ எங்களோடு கூட இருக்கிறவர் சுவாமி. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. இந்த கால வேளையில அம்மா எங்களுடைய ஆத்துமா சரீரம் முழுவதை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புவித்தவர்களாக உம்மையே நோக்கி பார்க்கிறோம் ராஜா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஸ்தோத்திரமாண்டவரே, ஹalleluya ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஒவ்வொரு நாளும் தகப்பனே, ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில் அப்பா நோய் தொற்றுகளினால் எத்தனை மக்கள் ஆண்டவரே
பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த நாட்களிலே எத்தனை பேர் ஆண்டவரே தங்கள் குடும்பத்தோடு வாழக்கூடாதபடி தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலைகளில் பணம் இருந்தும் பணம் உதவாத சூழ்நிலையில் கர்த்தாவே, ஓ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஏங்கிக் கொண்டிருக்க, ஓ ஹல்லேலூயா என்னை விடுவிக்க ஒரு தெய்வம் இல்லையா என்று சொல்லி எத்தனை இருதயங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் கிருபையாய்களை நடத்தி கொண்டு வருகிறீரப்பா. கிருபையாய்களை நடத்துகிறீர சுவாமி. கிருபையாய்களுக்கு ஜீவன் தருகிறீரப்பா. இந்த நேரத்தில் எத்தனை பேர் ஆண்டவர் அந்த வெண்டிலேட்டர்ல ஓ உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் சூழ்நிலையிலப்பா, ஓ ஹல்லேலூயா எங்களுக்கோ ஜீவன் பலன் சுகம் தந்தீரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் சொல்லுவோமே, ஒவ்வொரு பிள்ளைகளும் சொல்லுவோமே, ஓ நாம் ஒரு சிலராக இருந்தாலும் கூட நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம், என்ன நடத்துகிறீங்கப்பா, என்ன தாங்குகிறீங்கப்பா, என்னோடு கூட இருக்கிறீங்கப்பா. ஓ ஹல்லேலூயா இயேசுப்பா, எனக்கு ஜீவன் தந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. அனுதினமும் என்னை நடத்துகிறீரையா, அனுதினமும் என்னை தாங்குகிறீர்கள், அனுதினமும் என்னை தப்பு வைக்கிறீர் ஆண்டவரே. வேலை செய்யும்படியான பலனை தருகிறீரே ஆண்டவரே. போக்கில மரத்தில்தான் எங்களை காத்து கொண்டிருக்கிறீர்கள். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி எல்லா தெய்வ பிள்ளைகளும் ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா. உம்மையே ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் உண்மையான தெய்வத்தை அறியாதபடிக்கு இருக்கிற சூழ்நிலைகள் அவர் நமக்கு அந்த ஞானத்தை தந்து அந்த கிருபையை தந்து எத்தனையோ பேர் சபைக்கு வர வேண்டும் என்று வாஞ்சை இருந்தும் வர முடியாத சூழ்நிலை கர்த்தர் நம்மை கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறாரே. எத்தனையோ பேர் உண்மையான தெய்வத்தை அறிய வேண்டும் என்று வாஞ்சை இருந்தும் அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். நமக்கோ கிருபையாய் அவரை அறிந்து கொள்ளும்படியான ஓ ஹல்லேலூயா சாக்கியத்தை தந்திருக்கிறாரே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா. இயேசுப்பா ஓ ஹல்லேலூயா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே. எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் பார்த்தீர உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை, உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே, பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. எல்லாம் சொல்லலாமா? பாத்திர கரங்கள் உயர்த்தி சொல்லுவோம். நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே, பாத்திர நீரே
இயேசுவே நீர் பாத்திரரே. அல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மேலாக எல்லா மகிமைக்கும் பாத்திரர் ஓ இயேசு ஒருவரே. அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நம்முடைய ஆண்டவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர் நம்முடைய ஆண்டவர். அவருடைய பிள்ளைகளாய் அல்லேலூயா ஓ ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற நாம் எவ்வளவோ பாக்கியவான்கள், எவ்வளவோ பாக்கியவான்கள், எவ்வளவோ பாக்கியவான்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த தேவனை ஸ்தோத்திரிக்கலாமே எல்லாம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி ஐயா, நன்றி ஆண்டவரே, நன்றி தெய்வமே, நன்றி தெய்வமே, நன்றி தெய்வமே, நன்றி தெய்வமே, நன்றி தெய்வமே, நன்றி ராஜ்யமே, நன்றி ராஜ்யமே, நன்றி ராஜ்யமே, நன்றி ராஜ்யமே, நன்றி ராஜ்யமே. நீ பெரியவர். ஓ ஹல்லேலூயா. தெய்வமே, தெய்வம் ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையா நம்முடைய குடும்பத்தை நடத்தி வருகிறார், எவ்வளவு அருமையா நம்மை தாங்கி வருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் விட்டுதலையோடு கூட, விட்டுதலையோடு கூட ஹல்லேலூயா எந்த சூழ்நிலைகளுக்கு இடம் கொடுக்காதபடி ஆமென் ஹல்லேலூயா விட்டுதலையோடு நம்முடைய தேவனை மாற்றுகிறே. ஓ ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே ஹல்லேலூயா. நன்றி இயேசுவா, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஓஷவலதுரதியாக நம ரிகடபலவோ சந்தரபதிரோ திகரபடபலவோ சந்தரபலமா ஓரிகட சந்திரியாதனகடதிரோ ரிமனவோ சந்தரபலமா. ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. கரங்களை உயர்த்தி சொல்ல அந்த வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆண்டவரே நீர் மாத்திரம் எனக்கு போதும் ராஜா. ஆமென் ஹல்லேலூயா. அந்த ஆண்டவருக்கு ஹல்லேலூயா ஒரு கோடி செல்வங்கள் நம்மை தேடி வந்தாலும் அவருக்கு ஈடாக அவர் மாத்திரம் நமக்கு. ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆமென் ஹல்லேலூயா. அவகும் செல்லும் போது அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடி பலனற்று போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று. ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் ஒருவர் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில இருந்து விட்டார். நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சி தானே.
எது இருக்கோ எது இல்லையோ அவர் மாத்திரமோடு கூட இருக்க ஆரம்பிச்சனால், ஓ ஹல்லேலூயா, அதை போன்ற மகிழ்ச்சி, அதை போன்ற திருப்தி, அதை போல சந்தோஷம், அதை போல ஹல்லேலூயா மகிமை வேற ஒன்றுமே. ஹல்லேலூயா. அவர்கள் ஒரு விசை கூட அவரை பார்த்து சொல்லும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஒரு மாத்திரம் தேவி பிரசனத்தோடு அவன் நம் நடுவில் இருக்கிறார். பிரசனம் நம்மை மூடிக்கொள்ளுகிறது, வல்லமை நம்மை மூடிக்கொள்ளுகிறது. அவன் ஹல்லேலூயா. அந்த பிரசனத்தோடு கூட நம்ம 2 கரங்களையும் அவன் ஸ்தோத்திரம் 4 பக்கத்திற்கும் நேராக விரித்து கொண்டு இந்த நாட்களில அவன் ஹல்லேலூயா இந்த தொற்று வியாதியினால பாதிக்கப்பட்டு கொண்டிருக்க அந்த மக்களுக்காக அவன் ஹல்லேலூயா அந்த கரங்களை விரித்து நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம். பின்னால இருக்கிறவங்க அந்த பக்கமாய் திரும்பி ஹல்லேலூயா கரங்களை அந்த பக்கத்துக்கு நேராக அவன் பின்னால பக்கத்துக்கு திருப்பி கொண்டு அவன் ஆண்டவரே இந்த பகுதிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் என்று சொல்லி, அதே போல அந்த சைட்ல இருக்கிறவங்க ஹல்லேலூயா அந்த பக்கமாய் திரும்பி கொண்டு, ஓ ஹல்லேலூயா அவன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவன் இந்த பக்கத்துல இருக்கிறவங்க ஹல்லேலூயா ஓ உங்களுடைய கரங்களை விரித்து கொண்டு, ஆண்டவரே ஓ இந்த பகுதி மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, இந்த பகுதி மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். இந்த வடதிசை ஆண்டவரே, இந்த தென் திசை, இந்த கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ கிழக்கு திசை ஆமென், இந்த மேற்கு திசை ஆமென் ஹல்லேலூயா. இந்த திசைகளிலே கரங்களை உயர்த்தி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், ஜெபம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. எங்கள் பட்டணம் ஹல்லேலூயா ஓ ஆமென் விடுவிக்கப்படட்டும், எங்கள் பட்டணம் விடுவிக்கப்படட்டும், எங்கள் பட்டணம் விடுவிக்கப்படட்டும், எங்கள் மாநிலம் விடுவிக்கப்படட்டும், எங்கள் மாநிலம் விடுவிக்கப்படட்டும், எங்கள் தேசம் விடுவிக்கப்படட்டும். ஓ ஹல்லேலூயா. எத்தனை மக்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் இந்த நேரத்தில் கண்ணீரோடு கூட கண்ணீரோடு கூட ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ இயேசுவே ஆமென். அந்த மக்களுக்காக சபையாரை நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம்ப்பா, சபையாரை நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம்ப்பா, சபையாரை நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், சபையாரை நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆமென். கர்த்தருடைய வல்லமை விளங்குவதாக, கர்த்தருடைய வல்லமை விளங்குவதாக, கர்த்தருடைய வல்லமை விளங்குவதாக. ஆமென் ஹல்லேலூயா. தொடப்பட வேண்டும் ஐயா, தொடப்பட வேண்டும் ஆண்டவரே. இந்த இடத்தில் ஹல்லேலூயா இந்த பகுதியின் மக்கள் சந்திக்கப்படுவார்களாக, இந்த பகுதியின் மக்கள் விடுவிக்கப்படுவார்களாக, இந்த பகுதியின் மக்கள் ஓ ஹல்லேலூயா ரட்சிக்கப்படுவார்களாக, இந்த பகுதியின் மக்கள் ஆரோக்கியம் அடைவார்களாக, இந்த பகுதியின் மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. எங்கள் தேசத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், எங்கள் பட்டணத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா. எங்கள் மாநிலத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், எங்கள் ஜனங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தகப்பனை ஸ்தோத்திர ராஜா. எத்தனை மக்களுடைய அழுகையின் கூக்குரல், எத்தனை மக்களுடைய வேதனைகளில் இயேசுவா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த தொற்று போதும் ஆண்டவரே, இந்த தொற்று போதும் ராஜா, இந்த தொற்று போதும் ஆண்டவரே, இந்த தொற்று போதும் ஐயா. இந்த காலை நேரத்தில் உங்களுடைய சமூகத்தை நாங்கள் அழுகிறோம், இந்த காலை நேரத்தில் உங்க சமூகத்தை நாங்கள் அழுகிறோம் ராஜா. இந்த காலை வேளை உங்க சமூகத்தை நாங்கள் அழுகிறோம் சுவாமி. ஓ ஹல்லேலூயா. எங்களை காத்து வருகிற எங்கள் ஆண்டவர், எங்களுக்கு நன்மை செய்து வருகிற எங்கள் ஆண்டவர், எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து வருகிற எங்கள் ஆண்டவர், எங்கள் குடும்பத்தை நேசித்து வருகிற எங்கள் ஆண்டவர், எங்கள் குடும்பத்தை காத்து வருகிற எங்கள் ஆண்டவர், எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நன்மை செய்து வருகிற ஆண்டவர், கண்மணி போல எங்களை காத்து வருகிற ஆண்டவர். இதோ எங்கள் பட்டணத்து மக்களுக்கு வேண்டும் ஐயா, எங்கள் மாநிலத்து மக்களுக்கு வேண்டும் ராஜா, எங்கள் தேசத்து மக்களுக்கு வேண்டும். ஒவ்வொரு குடும்பங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும்
ஆண்டவரே விடுவிக்கப்பட வேண்டுமே சுவாமி, விடுவிக்கப்பட வேண்டுமே சுவாமி, விடுவிக்கப்பட வேண்டுமே ஆண்டவரே, விடுவிக்கப்பட வேண்டுமே சுவாமி. அதிசயம் செய்யப்பா, அதிசயம் செய்யப்பா, அதிசயம் செய்யப்பா. வல்லமை விளங்கட்டும் தகப்பனே, வல்லமை விளங்கட்டும் ஆண்டவரே. சுகம் அடைவார்களாக என்று சொல்லுகிறோம். எங்கள் நாவிலே நீர் அதிகாரத்தை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஓ, நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீரே, நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நம்முடைய நாவில் அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நாங்கள் இந்த பகுதியை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இந்த பகுதியை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஜனங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் நாவில நீர் கொடுத்த அதிகாரத்தின்படி எங்கள் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு கோடி நன்றி இயேசுவா. ஆஸ்பத்திரிகளில் இருக்கிற மக்கள் விடுவிக்கப்படட்டும், ஆஸ்பத்திரியில் இருக்கிற மக்கள் விடுவிக்கப்படட்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நேற்று தினத்திலெல்லாம் பார்க்கும்போது ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், 7000 8000 என்று சொல்லி ஹல்லேலூயா, நம்முடைய கர்நாடக மாநிலத்தில் அத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறார். ஒவ்வொரு நாளும் இப்படி 7 8 என்று சொல்லி ஹல்லேலூயா பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் ஹல்லேலூயா ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஆமென், நிவர்த்தி செய்ய போகிறபடினால ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா, நன்றி சொல்லலாமா, நன்றி சொல்லலாமா, நன்றி சொல்லலாமா, நன்றி சொல்லலாமா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனை நடத்தும் தொடர்ந்து முடிய கரங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். உட்கார். கர்த்தருடைய மகிமையாக இந்த அருமையான இடத்திலும் உங்களுடைய ஆவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். கிருபையாய் தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறார். சமூகத்தில் நாம் இருப்பது மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு காரியம். இந்த கடைசி காலங்களில் சத்துருடைய செயல்பாடுகள் அதிகமாய் காணப்பட்டு கொண்டிருக்க ஜெபங்கள் அவசியமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு நம்முடைய சீஷகத்தில் சொன்ன வார்த்தை, 1 மணி நேரமாக என் விழித்திருக்க கூடாதா என்று சொன்னார். அவன் ஸ்தோத்திரம். கடந்த நாளில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் என்னுடைய உள்ளத்தில் பேசின ஒரு காரியம், சபையார் அவன் ஸ்தோத்திரம், ஒவ்வொரு குடும்பத்தாரும் இரவு நேரங்களில் ஒவ்வொரு மணி நேரம் ஜெபிக்கும்படியாய் என்று சொல்லி, ஆகவே 21 நாள் 12 மணி நேர ஜெபம்
அதாவது 12 மணி நேர செயின் பிரேயர். ஸோ மாலை 7 மணியிலிருந்து காலை 7 மணி வரைக்கும் நம்முடைய வீடுகளிலேயே ஒவ்வொரு குடும்பத்தாரும் 1 மணி நேரம் ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினபடியினால உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சத்துரு எவனை விளங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறார். ஆகவே நாளை தினம் முதற்கொண்டு 21 நாள் 12 மணி நேரம், பகலெல்லாம் நம்ம வேலைக்கு போகிறது நிமித்தமா இரவு நேரங்களில் அதிக ஜெபம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆகவே கொரோனாவுடைய இந்த தாக்கங்களும் மிகவும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில நாம் ஜெபிக்காமல் எதையும் நாம் சாதிக்க முடியாது. அல்லேலூயா. இந்த கடைசி காலங்களில் 2 விஷயங்களை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை. இன்னொன்று, அந்தி கிறிஸ்துவினுடைய ஆளுகை. இது 2ம் தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஸோ நாம் அந்தி கிறிஸ்துடைய ஆட்சிக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா. இது நம்முடைய வாழ்க்கையில கட்டாயமாய் நடைபெற வேண்டும். அல்லேலூயா. ஆகவே நாம் ஜெபிக்கும் போது மாத்திரமே இந்த காரியங்களை நம்ம நிறைவேற்ற முடியும். ஸோ இந்த ஆராதனை முடிந்த பிறகு 1 hour 7 to 8 அல்லது 8 to 9, 9 to 10, எப்படி 1 hour உங்களுக்கு எந்த டைம் முடியுதோ அந்த டைமை நீங்கள் எந்த நேரம் உங்களுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் அதை சொன்னீங்கன்னா உங்களுடைய பெயரை நம்ம எழுதுவோம். ஸோ அந்த நேரத்தை நீங்கள் ஆண்டவருக்கென்று நீங்கள் கொடுங்க. 1 மணி நேரம் நாம் சபையாரால் இந்த ஒரு ஸ்தோத்திரம் செயின் ப்ரேயராக இதை நாம் செய்ய போகிறோம். 12 hours செயின் ப்ரேயர் இது. ஸோ இதை 21 நாள் நாம் இந்த ப்ரேயரை நம்ம நடத்த போகிறோம். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பத்தாரும் எந்த மணி நேரத்தில் நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள் என்பதை நீங்கள் அந்த டைம் நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அது நலமாக இருக்கும். அல்லேலூயா. ஸோ ஆராதனை முடித்த பிறகு ஸ்தோத்திரம் பாஸ்டமாவுடைய கையில் நான் கொடுக்குறேன். ஸோ அவங்களுக்கு சொல்லிட்டு போங்க எந்த நேரம் நீங்கள் அதை ஜெபம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமை நீங்கள் சொல்லிட்டு போனால் நலமாக இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சத்தியவேதத்தில் சங்கீதம் 48ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 48ஆம் அதிகாரம் 12, 13 வசனத்தை. சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள் என்று சொல்லி நம்முடைய ஒரு கவனத்திற்கு இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்மை புஷ் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. நாம் கவனித்துக் கொள்ள வேண்டிய காரியங்களை இங்கே இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. எதை கவனிக்கணுமா? சீயோனை குறித்து. சீயோனை நம்முடைய மனதிலே கொண்டு வரணும். சீயோனை குறித்து, அதனுடைய அலங்கத்தை குறித்து, அதனுடைய கொத்தளங்களை குறித்து, அதனுடைய அரண்மனைகளை குறித்து நாம்
ஜாக்கிரதை வகிக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. முதலாவது சொல்லுகிறது சீயோனை சுற்றி உலாவ வேண்டும் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. சீயோன் அப்படி என்று சொன்னாலே ஆமென், ஸ்தோத்திரம். இது பழைய ஏற்பாட்டுல சீயோன் என்பது துவக்கத்தில் எருசலேம் பட்டணத்தில் உள்ள 4 குன்றுகளில் ஒன்றுதான் சீயோன். அல்லேலூயா. எருசலேமில் 4 குன்றுகள் இருக்கிறது. அந்த குன்றுகளில் ஒன்றின் பெயர் தான் சீயோன். அல்லேலூயா. அப்படி அந்த சீயோன் என்று சொல்லப்படுகிறது. தேவாலயம், சாலோமன் தேவாலயம் கட்டின பிற்பாடு அந்த தேவாலயத்துக்கு, அந்த எருசலேமுக்கே சீயோன் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. இன்னும் நீங்க பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் அந்த எருசலேமை சேர்ந்த ஜனங்களை குறித்து சீயோன் என்று சொல்லியும் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. மாத்திரமல்ல, ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சுவிசேஷம் சொல்லுகிறவர்களை பார்த்து சீயோன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறது. வாசிக்கிறீங்களா? சீயோன் என்னும் சுவிசேஷியாகிய நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. சீயோன் என்னும் சுவிசேஷியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி. போதும். அல்லேலூயா. இங்கே சுவிசேஷம் சொல்லுகிறவர்களை குறித்து சீயோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்படி சீயோனுக்கு பல அர்த்தங்கள் இங்கே பழைய ஏற்பாட்டில் நமக்கு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இன்னும் புதிய ஏற்பாட்டில் நீங்க கவனித்து பார்க்கும்போது எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல நமக்கு என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, 22ஆம் வசனத்தை வாசிங்க. பரலோகத்தில் நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியினிடத்திற்கும் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்பட்ட ரத்தத்திடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. பார்க்கிறோம், சீயோன், பரம எருசலேம், தேவதூதர்கள், சபை, ஆமென், ஸ்தோத்திரம், தேவன், நீதிமான்கள், ஆமென், இயேசு, ரத்தம் என்றெல்லாம் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இது நமக்கு எதை காட்டுகிறதுன்னு சொன்னா, அந்த பரம எருசலேம், அந்த மகிமையின் ஆலயம், அல்லேலூயா, அந்த பரலோக ராஜ்யம், அல்லேலூயா, இது அங்கே குறிப்பிட்டு காண்பிக்கக்கூடியது இந்த வசனமாக இருக்கிறது. அல்லேலூயா. சீயோன் அப்படி என்று சொன்னால் நம்முடைய ஒரு ஆவிக்குரிய ஜீவிதமும் கூட, நம்முடைய பரலோக ராஜ்யம், நாம் சேரவிருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தையும் இது குறிக்கக்கூடியதாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது இந்த சீயோன் மகாராஜாவின் நகரம் என்று சொல்லி, அதே 48 சங்கீதங்களின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரத்துல
ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. இரண்டாம் வசனத்தை நாம வாசிக்கும்போது அங்கே சொல்லுகிறது. ஆமென். வடதிசையில் உள்ள சீயோன், வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும். ஆமென். வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அதுவே மகாராஜாவின் நகரம். ஹalleluya. அதுதான் மகாராஜாவின் நகரம். ஹalleluya. அந்த சர்வ பூமியின் மகிழ்ச்சியாய் இருக்கிற அந்த சீயோன் தான் மகாராஜாவின் நகரம். சர்வ பூமியின் மகிழ்ச்சியாய் இருக்கிற அந்த சீயோனே மகாராஜாவின் நகரம். ஹalleluya. எந்த மகாராஜாவின் நகரம்? நம்முடைய தேவாதி தேவனாகிய அந்த மகாராஜாவின் நகரமாய் இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. சங்கீதங்களின் புஸ்தகம் 9:11 வாசிக்கும் போது சீயோனில் வாசமாய் இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஹalleluya. சோ கர்த்தர் சீயோனில் வாசம் பண்ணுகிறார். அந்த சீயோன் ஆமென் மகாராஜாவினுடைய நகரமாய் இருக்கிறது. ஹalleluya. இன்னைக்கு நாம் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய சீயோன்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஹalleluya. நாம் தேவன் தங்கும் வாசஸ்தலமாய், தேவன் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலமாய் நாம் காணப்படுகிறோம். ஹalleluya. நமக்குள்ளே அந்த மகாராஜா இருக்கிறார். ஹalleluya. நமக்குள்ளே அந்த மகாராஜா வாசம் பண்ணுகிறவராய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். ஹalleluya. நம்மை குறித்து சொல்லுகிறது சீயோன் என்று சொல்லி. ஹalleluya. வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். எசாயாவின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க வேகமா. எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், வல்லமையை தரித்துக்கொள். ஹalleluya, ஹalleluya. இங்க சொல்லுது நாம் சீயோனாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி. ஹalleluya. நாம் சீயோனாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம் சீயோனாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நமக்குள்ளே மகாராஜா வாசம் பண்ணுகிறார். ஹalleluya, ஹalleluya. சரி, இப்போ இங்க சொல்லப்படுகிறது இந்த சீயோனை சுற்றி உலாவ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya. இந்த சீயோனை சுற்றி உலாவணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது மகாராஜா தங்கக்கூடிய நம்முடைய இருதயம், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதம், இதை நாம் சுற்றி கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹalleluya. நாம் சுற்றி பார்க்கணும், உலாவ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோ உலாவுகிற நேரத்துல பாத்தீங்கன்னா மொர்தெகாய் எஸ்தரின் புஸ்தகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல மொர்தெகாய் தினந்தோறும் கன்னி மாடத்தினுடைய அந்த வாசல் அருகே எப்பொழுதும் உலாவிக் கொண்டிருப்பான் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த மொர்தெகாய் என்கிற மனுஷன் அந்த கன்னி மாடத்திற்கு முன்பாக அவன் உலாவுவான் என்று சொல்லப்படுகிறது. அப்படி உலாவக்கூடிய நேரத்தில் என்ன சம்பவிக்கிறது? அங்கே ராஜாவுக்கு விரோதமாய் 2 ஸ்தோத்திரம் அதிகாரிகள் அங்கே செயல்படுகிறதை பார்க்கிறோம். இதை கவனித்து ராஜாவுக்கு அவன் அறிவிக்கிறான். அல்லேலூயா. அது மொர்தெகாயுடைய பெயரினால் அது ராஜாவுக்கு அறிவிக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அவன் சில காலங்கள் ஆன பிறகு அவன் அப்படி செய்தது நிமித்தமாய் அவனுக்கு பிரதிபலன் உண்டாகிறது என்பதையும் நாம் கவனிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ அது போல இங்கே சீயோனை குறித்து நாம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது. வாசித்து பார்த்தீங்கன்னா 137ஆம் சங்கீதத்துல 1-2 வசனத்தை வேகமா எடுத்து வாசிப்போம். 137ஆம் பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். அல்லேலூயா. பாருங்க, அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலத்துல அவர்கள் என்ன சீயோனை நினைத்து அழுதோம் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா.
அவர் அந்த பாபிலோன்ல அடிமைப்பட்டு வேதனையோடு கூட இருந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் சீயோனை நினைக்கிறாங்க, ஐயோ அந்த சீயோன் எவ்வளவு மகிமையான நகரம், அந்த இடத்துல எவ்வளவு களிப்பு, அந்த இடத்துல எவ்வளவு பாடல், அந்த இடத்துல எவ்வளவு மகிமை, அந்த இடத்துல எவ்வளவு ஒரு சந்தோஷம், அந்த இடத்துல எவ்வளவு ஒரு அமைதி, அந்த இடத்துல ஒரு எவ்வளவு ஒரு ஆரோக்கியம், அந்த இடத்துல எவ்வளவு ஒரு பாதுகாப்பு. இன்றைக்கு அந்த சீயோனை இழந்து நிற்கிறோமே என்று சொல்லி சீயோனை நினைத்து அழுதோம். எங்கேயா? பாபிலோன்ல. அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கவனிக்க பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்கள் அந்த சீயோன்ல வைத்தே நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க பாபிலோனுக்கு போக வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஹல்லேலூயா. எத்தனையோ தரம் ஆண்டவர் ஸ்தோத்திரம். பாத்தீங்கன்னா அந்த எசாயா புஸ்தகத்தின் மூலமா சொல்ற பாருங்க, இது பாபிலோனுக்கு ஜனங்கள் சிறைப்பட்டு போறதுக்கு முன்பாகவே ஏசாயா அந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். சிறைப்பட்டு போகிறதுக்கு முன்பாகவே எச்சரிக்கையாய் இந்த ஏசாயா எழுதி கொடுக்கிறார். இந்த ஏசாயா பாபிலோன் சிறையிருப்புக்கு முன்பாகவே இருந்த ஒரு மனுஷன், அதற்கு முன்பாகவே ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் இருந்தவர். இவருடைய வார்த்தைகளை ஜனங்கள் கனம் பண்ணுகிறவர்களாய் இருந்தார்கள். இவருடைய வசனங்களை ஜனங்கள் கனம் பண்ணுகிறவர்களாய் இருந்தார்கள். இவருடைய வார்த்தை புதிய ஏற்பாட்டு காலத்துல கூட, இயேசுவின் காலத்துல கூட ஆலயங்களில் வாசிக்கப்படுகிறது, இன்றைக்கும் வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படி அந்த பெரிய தீர்க்கதரிசி மூலமாய் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு எச்சரிப்பாய் அதற்கு முன்பாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிறகும் அவர்கள் சீயோனில வைத்து சீயோனை நினைக்கவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துல வைத்து கர்த்தருடைய மகிமை அவங்க நினைக்கல. கர்த்தருடைய ஆலயத்துல வைத்து கர்த்தருடைய சந்தோஷத்தை அவங்க நினைக்கல. அல்லேலூயா. இன்றைக்கு பாபிலோனுடைய அந்த ஆற்றின் அருகே உட்கார்ந்து அவர்கள் அழுகிறார்கள், சீயோனை நினைக்கிறாங்க. அந்த சீயோன்ல நாங்க எவ்வளவு நல்லா இருந்தோம், அந்த சீயோன்ல எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு, அந்த சீயோன்ல எவ்வளவு அன்பு, அந்த சீயோன்ல எவ்வளவு ஆச்சரியம், எவ்வளவு மகிமையா இருந்தது. இன்னைக்கு அந்த மகிமை இழந்து போயிட்டோமே, இன்னைக்கு அந்த சந்தோஷத்தை இழந்து போயிட்டோமே என்று சொல்லி அந்த பாபிலோன் அந்த ஆற்றின் அருகே அவர்கள் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தோம் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கும் கூட இந்த சீயோனை ஒரு காலம் நாம் இழந்து போகாதபடி, இந்த ரட்சிப்பை நாம் ஒரு காலம் இழந்து போகாதபடிக்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சீயோனை சுற்றி உலாவுங்கன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த சீயோனை சுற்றி உலாவுங்க. இந்த மகிழ்ச்சி, இந்த ஆண்டவருக்குள் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த மகிழ்ச்சி, இந்த ஆண்டவருக்குள்ள நமக்கு கிடைத்திருக்கிற இந்த பரிசுத்த வாழ்க்கை, இந்த ஆண்டவருக்குள்ள நமக்கு கிடைத்திருக்கிற அந்த மேன்மையான வாழ்க்கை, இந்த ஆண்டவருக்குள்ள நமக்கு கிடைத்திருக்கிற அந்த ஆச்சரியமான வாழ்க்கை, நாம் எந்த காரணத்தை கொண்டும் நாம் இழந்து போக கூடாது என்பதற்காகவே ஆண்டவர் சொல்கிறார், நீ சுற்றி உலாவுப்பா. உன் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் மாத்திரம் ரொம்ப கவனம் செலுத்து. உன் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் மாத்திரம் ரொம்ப கவனம் செலுத்து. நீ எங்க வந்திருக்கிற? சீயோனிடத்தில் வந்திருக்கிற. நீ அந்த தேவனிடத்தில் வந்திருக்கிற, நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய அந்த தேவனிடத்தில் வந்திருக்கிற. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்திருக்கிற. ஸ்தோத்திரம். நன்மையை பேசக்கூடிய அந்த இரத்தத்திடத்தில் வந்திருக்கிற. இதை நீ ஒரு காலம் இழந்து போகக்கூடாது, ஒரு காலம் பின்மாற்றம் அடைந்து விடக்கூடாது, நீ ஒரு காலம் தூரம் போய் விடக்கூடாது. நீ என் அருகே ஸ்தோத்திரம் எப்பொழுதும். அல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறது போல, அவர் அருகே நான் செல்ல பிள்ளையா இருந்தேன் என்று சொல்லி இன்றைக்கு நாம் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் வாஞ்சிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆதபடினாலே இந்த சீயோனை சுற்றி நீ உலாவு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சீயோனை சுற்றி உலாவு. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது,
அதன் கொத்தளங்களை எண்ணு. அல்லேலூயா. அதை சுற்றி உலாவு. இரண்டாவது, அதனுடைய கொத்தளங்களை எண்ணு என்று சொல்லுகிறார். கொத்தளங்கள் அப்படின்னு சொன்னா ஒரு மதில். இந்த கோட்டையினுடைய அந்த கோட்டைக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு காரியம் தான் மதில். அதாவது இது எதிரிகளை அந்த கோட்டையை நோக்கி தாக்கக்கூடிய எதிரிகளை நாம் தாக்கும்படியாக பதில் தாக்குதல் செய்யும்படியான ஒரு ஸ்தலம் தான் கொத்தளம். அல்லேலூயா. சோ இத எண்ணுங்க, எவ்வளவு தூரத்துக்கு இது ஸ்தோத்திரம் சேஃபா இருக்கு. சத்துரு நமக்கு எப்பொழுதுமே, நான் சொல்லியிருக்கிறது போல, எப்பொழுதுமே நமக்கு ஆவிக்குரிய போராட்டம் நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய போராட்டம் வரும்போது சத்துரு நம்ம மேல ஸ்தோத்திரம் அவன் ஆயுதத்தை எய்யும் போது நாம் பதில் எய்யுகிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோமா என்பதை நாம் கவனித்து பார்க்கணும். எந்த அளவுக்கு சில சமயங்களில நாம் சத்ருவோடு நல்ல போராடி கொண்டிருப்போம். போராடி சில சமயங்களில் சோர்ந்து போய்விடுவோம். அல்லேலூயா. தெய்வ சமூகத்தில் நிற்கிற ஸ்தோத்திரம் தெய்வ பிள்ளைகளாய் இருக்கிறனா, சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொண்டிருக்கிறனா, தைரியமாய் சத்துரு எந்தெந்த விதத்துல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் அவன் யுத்தம் பண்ணினாலும் அதை எதிர்க்கக்கூடிய வல்லமை உள்ளவர்களாய் நாம் எப்பொழுது காணப்படணும். ஆகவே நான் சொல்லுகிறேன், சீயோனே சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். அல்லேலூயா. நீ வல்லமையை தரித்துக்கொள். நீ சோர்ந்து போகாத, நீ விழுந்து போகாத. சத்துரு எத்தனை தரம் எத்தனை முறை உன்னை எதிர்த்து போரிட்டாலும் நீ அவனை மேற்கொள்ளுகிறவனாய் இருக்கணும். அல்லேலூயா. இயேசுவினிடத்துல பிசாசு 3 விசை 3 சோதனைகளை அவன் கொண்டு வந்தான். ஆண்டவர் அவன் எப்படி எந்த ஆயுதத்தை கொண்டு தாக்கினானோ அதே ஆயுதத்தை கொண்டு ஆண்டவரும் தாக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. இது போல இந்த வாழ்க்கையில நாமும் ஸ்தோத்திரம் இந்த கொத்தளங்களை எண்ணுகிறவர்களாக, ஸ்தோத்திரம் எதிரியை சரியான விதத்துல தாக்குகிறவர்களாக நாம் இந்த நாட்களில காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. மூன்றாவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அலங்கத்தை கவனித்து பார்க்குதல். அல்லேலூயா. இந்த அலங்கம் என்பது எதை காட்டுகிறது? கோட்டை மதிலில் அமைந்திருக்கிற அந்த பாதுகாப்பு அமைப்பாய் இது காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது இது மறைந்திருந்து எதிரியை தாக்கக்கூடிய ஒரு காரியம்தான் இந்த அலங்கம் என்பது. அல்லேலூயா. இது அந்த நம்ம இருக்கிற வெளியில எதிரிக்கு தெரியாது. மறைந்திருந்து வருகிற எதிரிய தாக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த அலங்கம் என்பது. அல்லேலூயா. அல்லேலூயா. மறைந்திருந்து எதிரியை நல்லா கவனித்து எதிரி எந்த பக்கத்துல வந்தாலும் ஸ்தோத்திரம் அவன் தாக்குவதற்கு முன்பாகவே ஸ்தோத்திரம் அவன் நம்மை கண்டறிவதற்கு முன்பாகவே நாம் அவனை கண்டறிந்து அவனை தாக்கி விடுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நெகேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது வாசிங்க வேகமாக. நெகேமியா 2:13. நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு வலு சர்ப்பத்துறவை கடந்து குப்பை மேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியால் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் நான் பார்வையிட்டேன் என்று இங்கே நெகேமியா சொல்லுகிறார். அல்லேலூயா. இடிந்து போன அந்த அலங்கத்தை, சுட்டரிக்கப்பட்ட அந்த அலங்கத்தை பார்வையிட்டேன். அல்லேலூயா. இங்கே பாத்தீங்கன்னா அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது, அலங்கம் தகர்க்கப்பட்டிருக்கிறது. பிசாசு செய்கிற காரியம் இதுதான். நாம் தாக்கி விடாதபடிக்கு அந்த அலங்கத்தை அவன் இடித்து போடுகிறவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. நாம் எப்பொழுதுமே ஜெபம் என்கிற அலங்கத்தை ரொம்ப பத்திரப்படுத்திக் கொள்ளணும்.
அல்லேலூயா. ஜெபம் என்கிற அலங்கம், ஜெபம் நமக்கு ஒரு கோட்டை, துதி நமக்கு ஒரு கோட்டை. அல்லேலூயா. துதிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல, வேதம் வாசிக்கிறதுல ரொம்ப ரொம்ப அதிகமான சமயத்தை நாட்களை கொடுக்கணும். ஆழமா வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், அதிகமாய் ஜெபிக்கிறதுக்கு இடம் கொடுக்கணும், அதிகமாய் தேவனை துதிக்கிறவர்களாய் மாறணும். நம்முடைய ஆலங்கம் ரொம்ப ரொம்ப பத்திரப்படுத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய ஆலங்கம் ரொம்ப ஜாக்கிரதையாய் பத்திரப்படுத்தப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே நெகேமியா சொல்லுகிறார், அவர் சுற்றி பார்க்கிறார், அந்த அலங்கம் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கிறது, அந்த அலங்கம் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. அதை சுற்றி கவனிக்கிறார். எப்படி இடிக்கப்பட்டது, எங்கே இடிக்கப்பட்டது, இதை என்ன செய்யலாம் என்று சொல்லி அங்கே கவனித்து பார்த்து 17ஆம் வசனத்தில் அவர் சொல்லும் போது, எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அங்கே பார்த்தீங்கன்னா ஆமென், ஒவ்வொரு வாசல்களையும் ஒவ்வொரு குடும்பத்தாரும் சேர்ந்து அதை கட்டுவதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அங்கே சொல்லுகிறார், நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம். அலங்கம் இடிக்கப்பட்டதுன்னா நாம் நிந்திக்கப்படுகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறோம், நிந்தையை அனுபவிக்க ஏதுவாய் நாம் இருக்கிறோம் என்பதை. ஆனால் இந்த ஆலங்கம் சேஃபா இருந்துச்சுன்னா நாம் நிந்திக்கப்படவே மாட்டோம். அல்லேலூயா. நிந்தனைக்கு நம்ம ஆளாகவே மாட்டோம். இந்த ஆலங்கம் பர்ஃபெக்டா இருந்துச்சுன்னா யாரும் நம்ம மேல குறை சொல்லவே முடியாது. அல்லேலூயா. இந்த ஆலங்கம் நமக்கு பர்ஃபெக்டா இருந்துச்சுன்னா எந்த சத்துருவும் நம்ம மேல குற்றம் சாட்டவே முடியாது. அல்லேலூயா. இந்த ஆலங்கத்தை ரொம்ப ஜாக்கிரதையாய் நாம் கவனித்து அதை கட்டி எழுப்ப வேண்டியது அவசியமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. 4வது சொல்லப்படுகிறது, அரமனைகளை உற்று பாருங்க. இந்த சீயோனில் இருக்கிறதான அரமனைகளை உற்று பாருங்கள். அல்லேலூயா. அங்கே சொல்லுகிறது 3ஆம் வசனத்தில் 48ஆம் அதிகாரம் சங்கீதம் 48:3 சொல்லுகிறது, அதன் அரமனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாய் ஐயப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. அதன் அரமனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். அரமனைகளுக்கு தேவன் உயர்ந்த அடைக்கலம். 122ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அரமனைக்குள்ளே சுகம். நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதம் எந்த அளவுக்கு பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது, எந்த அளவுக்கு நாம் அவைகளில் சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் கவனித்து நாம் பார்க்கணும். நாம் அதை உற்று கவனித்து அதை சரிப்படுத்தி கொண்டு பின்வரும் சந்ததிக்கு அதை தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் நடந்து கொண்டு சந்ததிகளையும் அப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி அருமையாய் இந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் நம்மை குறித்து, சியோனே சியோனே எழும்பு, வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்லி நம்மை இந்த காலை வேளையில ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறவராய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலையும் கூனி குறுகி போகாதபடி, சத்துரு நிந்திக்கும்படியான நிந்தனைக்கு உள்ளாகாதபடிக்கு உன் அலங்கத்தை பத்திரப்படுத்து. கொத்தளங்களை எண்ணு. நீ எதிரியை வீழ்த்த வேண்டியவன், நீ எதிரியை ஸ்தோத்திரம் தாக்க வேண்டியவன். எதிரி உன்னை அல்ல, நீ எதிரியை தாக்கணும். நீ ஹல்லேலூயா வெற்றி பெற்றவனாய் ஜெயசாலியாய் நீ மாறணும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஹல்லேலூயா, அங்கே அவனுக்கு அவன் ஜீவ கிரீடம் கொடுக்கப்படுகிறது என்பதை சத்தியவேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நாம் கவனித்து இந்த வார்த்தையின்படி நாம் செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து சீயோனை சுற்றி உள்ள அதன் கொத்தளங்களை எண்ணுங்க. பின்வரும் சந்ததிக்கு அதை தெரிவிக்கும்படி. ஓ அலங்கத்தை கவனிங்க.
Hallelujah. Ribonava Shamalaguradi. Orimanava Shalviriata. இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதம் எப்படி இருக்கிறது? ஆரோக்கியமா இருக்கிறதா? சுகமா இருக்கிறதா? சுபிட்சமா இருக்கிறதா? சமாதானத்தோடு இருக்கிறதா? அதில் ஒரு அசை இருக்குமானா, அதில் ஒரு குறைபாடு இருக்குமானா, இந்த நாளிலே அதை சீர்படுத்திக் கொள்ளுகிறவர்களா, அதன் அலங்கத்தை கட்டுகிறவர்களா, அவன் அதனுடைய கொத்தளங்களை எண்ணுகிறவர்களா சுற்றி உலாவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் தொடர்ந்து பலப்பட்டு ஹalleluya ஆமென் ஸ்தோத்திரம் அந்த பரம கானானுக்கு நேராய் நாம் பிரவேசிக்கத்தக்கதாய் தேவன் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துவாராக. மகிமைக்குரிய நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி. எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தையின்படி எங்களை நடத்துங்கப்பா. இது கடைசி காலம், வருகை மிக சமீபம். இந்த ஆண்டவரை வருகையில எடுத்துக் கொள்ளப்படக்கூடாதபடி சத்துரு எங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரை போராடி கொண்டே இருக்கிறப்பா. அந்த சத்துருவை நாங்கள் வீழ்த்தும்படியாக சர்வாயுத வர்க்கங்களை எப்பொழுதும் தரித்துக் கொண்டவர்களாய், அவனோடு போராடி அவனை மேற்கொள்ளுகிறவர்களாய், அவனை ஜெயமெடுக்கிறவர்களாய் உடைய வசனம் சொல்லுகிறபடி ஆண்டவரே சர்ப்பங்களை எடுப்பீர்கள், சாவுக்கு ஏதோ யாதனை புசிப்பீர்கள். ஆமென். ஹalleluya ஹalleluya. அது உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லி ஆண்டவரே ஹalleluya அவன் சத்துருக்களை அவன் ஹalleluya அவன் துரத்தும்படியான அதிகாரத்தை எங்களுக்கு நீங்க தந்திருக்கிறீங்கப்பா. ஆமென் ஹalleluya. நாங்கள் அதை பயன்படுத்தி சாத்தான் மேல் நாங்கள் ஜெயம் எடுக்கத்தக்கதாக கர்த்தர்களுக்கு அனுகிரகம் செய்யலாம். எந்த ஒரு வீண் சிந்தனைகளும் இடம் கொடுக்காதபடி, எந்த ஒரு வீண் சிந்தனைகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடி அவன் ஸ்தோத்திர ராஜா அவன் எங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தத்தை நாங்கள் குலைத்து விடாதபடிக்கு அதில் கவனம் செலுத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்ய கரங்களை தாழ்த்துகிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதி, ஒவ்வொருத்தர் மேலுடைய இரக்கம், ஒவ்வொருத்தர் மேலுடைய தயவு, ஒவ்வொருத்தர் மேலுடைய அன்பு, ஒவ்வொருத்தர் மேலுடைய பாதுகாப்பு கர்த்தர் கட்டளையிடுவீரா. என்ன தேவையோடு இருக்கிறாங்களோ இவளை சந்திங்கப்பா. உள்ளத்திலே சமாதானத்தை கொடு, உள்ளத்திலே சந்தோஷத்தை கொடு. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹalleluya. நன்றியப்பா. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுங்கள். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு கூட நிலையாய் தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். God bless you. Praise the Lord. Praise God. Praise God. Praise God.